ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்கள் நாம் நினைக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்று சொன்னால், அநேகரை போஷிக்கின்ற உதடுகள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21 வசனத்தை தியானிக்கலாம். அதில் என்ன போட்டுக்கிறத வாசிப்போம். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதினத்தினால் மாளுவார்கள். இந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது. அநேகரை போஷிக்கிற உதடுகள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த தலைப்பில் பார்க்குற நாம இந்த வசனத்தை நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 21 வசனத்தை மையமாச்சு பார்க்குறோம். சரி, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் சொல்லி பார்க்குறோம். தலைப்பின பார்த்தா அநேகரை போஷிக்கும் உதடுகள். பொதுவாக அநேகர்னா யார் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் அர்த்தம். அப்போ அநேகர் அப்படின்னா ஆத்துமாக்கள். போஷிக்கும்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அனுபவம் அர்த்தம். சரி, அநேகரை போஷிக்கும் உதடுகள் இருக்கும். உதடுகள்னா வாய் எல்லாரும் தான் இருக்கும். அது எப்படிங்க உதடுகள் போஷிக்கும்? கை தான் போஷிக்கும், கை தான் கொடுக்குன்னு சொல்லலாம். ஏன் உதடுகள் போஷிக்கும் சொல்லி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் கேட்டு வெளிப்பாடை அறிந்து கொண்டு அப்படியே ஆத்மாக்களுக்கு தேவையான வார்த்தைகளை, இதயத்துக்கு தேவையான வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்கிற அந்த அனுபவம் தான் ஆன்மீக போஜனம் அப்படிங்கிற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக போஜனத்தை ஆத்துமாக்கள் மத்தியில் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அநேகரை போஷிக்குங்கிற உதடுகள் சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த உதடுகள் எல்லாருக்கும் உதடு இருக்குது, ஆனால் எல்லாரும் என்ன செய்ய முடியாது. யார் செய்ய முடியும்னா தெளிவாக சொல்கிற வேதம் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் சொல்லி பார்க்குறோம். அப்போ எல்லாரும் என்ன செய்ய முடியாது, தேவ சமூகத்தில் உட்காந்துடவும் முடியாது, எல்லாருமே வெளிப்பாடை வாங்கிடவும் முடியாது, எல்லாருமே அந்த ஆழமான அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆத்மாக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சொல்லி கொடுத்துடவும் முடியாது. அங்கே தெளிவாக சொல்கிறது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானா யார்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான் தான். அப்போ ஆண்டவராகிய கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீதிமான் தான். அப்படிப்பட்ட நீதிமானுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்க வாயை திறந்தாலும் என்ன வருமா? ஆத்துமாக்களுக்கு தேவையான, ஆத்துமாக்களை போஷிக்கத்தக்கதான ஆவிக்குரிய வார்த்தைகள் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வசனம் சொல்கிறது. இந்த பூமியில் எத்தனை பேர் உதட திறந்தாலே என்ன செய்யும்? தேவையில்லாத வார்த்தைகள் வரும். சில உதரத்தில் சண்டை வரும், சில வாயை திறந்தால் பிரச்சனை வரும், சில வாயை திறந்தால் குழப்பம் வரும். ஆனால் நீதிமானுடைய பார்த்தீங்கன்னா உதடுகளுக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு. அவங்க வாயை திறந்தால் அநேக ஆத்மாக்களுக்கு தேவையான ஆன்மீக போஜனம் என்ன செய்யும்? அவர்கள் மூலமாய் கொடுக்கப்படும் சொல்லி நீங்கள் பார்க்குறோம். அப்போ அநேகரை போஷிக்கும் உதடுகள் தலைப்பில் பார்க்குற நாம ஆத்மாக்களுக்காக பார்த்தீங்கன்னா ஆன்மீக உணவை கொடுக்கக்கூடிய நீதிமானுடைய வாய் சொல்லி நம்ம சொல்லலாம், இதை விளக்கம் பார்க்கலாம். சரி, இந்த உலகத்தில் யார் அப்படி ஆவிக்குரிய போஜனம் கொடுத்தாங்க, யார் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது அநேக காரியத்தை நம்ம சொல்லலாம், அநேக வேதத்தை சொல்லலாம். இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு நபரை மட்டும் எடுத்துக்காட்ட பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய கர்த்தரை இயேசுவை முதலாவதாக பார்க்கலாம். அவர் சொல்லிலும் வாக்கிலும் வல்லவராய் திகழ்ந்தார். வேதத்தில் தீர்க்கதரிசியாகவும் தேவனாகவும் நீதிமான் என்று பெயர் குறிப்பிடப்பட்டவராகவும் அவர் பல விதங்களில் கோணங்களில் சொல்லப்படுகிறார். அவர் என்ன செய்தார்னா, அந்த மலை பிரசங்கத்தில் தன் வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகள் மூலமாக அநேக உள்ளங்களை, அநேக ஆத்துமாக்களை, அநேக இதயத்துக்கான காரியங்களை கொடுத்து போஷிச்சிருக்கிறார். அவர் வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில், அந்த வார்த்தையின் வெளிப்பாடை அறிந்த மாத்திரத்தில் கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் என்ன செய்கிறாங்க? பலனடைகிறாங்க. அநேகர் என்ன செய்கிறாங்க? இதில் நிறைவாக்கப்படுகிறாங்க. அநேகர் என்ன செய்கிறாங்க? ஆத்மீக பசியிலிருந்து அவங்க மாறி அவங்க திருப்தி அடைகிறாங்க. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் அவருடைய உதடுகள் மூலமாக வெளிப்பட்டது. அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும், வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய உதடுகள் அநேகருடைய ஆத்துமாக்களை ஆறுதல் படுத்துகிறதாக, அநேகருடைய இதயத்துக்கு தேவையான காரியங்களை போஜனம் கொடுக்கக்கூடிய விதத்தில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதற்கு நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்திலே வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு போஷிக்கிறவர்களாக, அநேகருக்கு வாழ்வை கொடுக்கிற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நம் உதடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவ்வாறு செய்வோம் என்று சொன்னால்
நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் சொல்லி பார்க்குறோம். அநேகரை போஷித்து உதடுகளாக கர்த்தர் நம்முடைய உதடுகளை நிச்சயவார் மாற்றுவார். இன்றைக்கி அந்த காரியங்களை அநேக இடத்துல பார்க்க முடிகிறது இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் சொல்கிறாரு. எனவே இந்த செய்திக்கு உங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து அநேக ஆத்துமாக்களுக்கு தேவையானதை போஷிக்கக்கூடிய ஒரு போஜனத்தை உங்கள் மூலமாக ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக விளங்க வேண்டும் என்று சொல்லி, அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.